அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ராஜ உணவுக்கு பன்னீர் திராட்சை எடுத்துருக்கிறேன். பன்னீர் திராட்சை 1/2 கிலோ எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் விட்டுற போகிறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வேறு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா கழுவினேன். கழுவிட்டு எடுத்து பார்க்கும்போது நல்லா சுத்தமாக இருக்குது. இதில் பூச்சி மருந்து அடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு போகணும் அப்படின்னா கல்லுப்பு போட்டு 1 மணி நேரம் விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஜூஸ் போடுறதுக்கு பன்னீர் திராட்சை ரெடி ஆயிரும். பன்னீர் திராட்சை ஜூஸ் சீடோடவே அப்படி 1 கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு உப்போ சர்க்கரையோ சேர்க்க தேவையில்லை, அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா தான் பயன். காலையில் எல்லோரும் மாதிரி தான் நாங்களும் டீ காஃபி குடிச்சிட்டு ரவா உப்புமா சேமியா அந்த மாதிரி பூரி வடை பஜ்ஜி இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான் நாங்களும். கொஞ்ச நாளாக நான் இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு மாறினதுக்கு காரணம் என்னங்கிறது 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். எம்டி ஸ்டொமக்கில் நாங்கள் பன்னீர் திராட்சை ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் ராஜ உணவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது கோதுமை ரவை கிச்சடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கேரட்டை சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். கையில் நம்ம கட் பண்ணோம்னா அவ்வளோ பொடுசாக நம்மளால் கட் பண்ணவே முடியாது. ரவை எந்த சைஸ்க்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பொடுசாக கட் ஆயிடுச்சு. அதோட பட்டாணி எடுத்துக்கிட்டேன். அதோட 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் இஞ்சி துருவினது அதையும் எடுத்துக்கிட்டேன். 1 தக்காளி பொடுசாக கட் பண்ணது அதையும் கூட சேர்த்துட்டு கோதுமை ரவை 1 கப் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் கல்லெண்ணெய் விட்டு இஞ்சி துருவனது பச்சை மிளகாய் போட்டு ஒரு 10 செகண்ட் போல் சாட்டே பண்ணிவிட்டு அதோட தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் போல் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி கேரட் துருவலையும் போட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்க போகிறேன். 1 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ தண்ணி 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி விட்டுருக்குறேன். 1/2 ஸ்பூன் பிங்க் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு கோதுமை ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லீடு போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அதாவது 1 விசில் வந்தோன்னா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஆயில் குறைவாகவும் உப்பு குறைவாகவும் இந்த மாதிரி நம்ம காலையில் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம எடுத்துக்கிறதுல ரொம்பவே பயன் உண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பாருங்க, 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. அடியும் பிடிக்கல, தண்ணியும் அளவாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு குழவா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாம். செமையாக இருந்தது கோதுமை ரவை கிச்சடி. இப்போ ராஜா உணவு அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு பிளேட் எடுத்து கோதுமை ரவை கிச்சடி 1 கப் எடுத்துக்கிட்டோம். அதோடு நாங்கள் எடுத்துக்கிட்டது தயிர், ப்ளைன் தயிர் 1 கப்பில், மாதுளம்பழம் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கிட்டோம், வெள்ளரிக்காய் கொஞ்சம், அதோட ஒரு எக்குக்கு பெப்பர் சால்ட் போடணும் இல்லையா, அதை உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்பு சொல்லிடுறேன். பெப்பர் சால்ட்டுன்னு சொல்லி எல்லாரும் வீட்லேயும் இருக்கும் 2 சீசா. அதில் ஒரு சீசாவில் வந்து குறைவா பிங்க் சால்ட்டும் கூடுதலாக பெப்பரும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. லிட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. மிளகுத்தூளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி குலுக்கி விட்டுட்டு லிட்டில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம், குறவா வேணும்னா குறவா போட்டுக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எக்குக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரூட் சாலடுக்கு எதுக்கெலாம் நம்மளுக்கு பெப்பர் சால்ட் வேணுமோ அதுக்கெலாம் இந்த மாதிரி ஈஸியாக தூவி விட்டுக்கலாம். இதுதான் எங்களுடைய காலை நேரம் ராஜா உணவாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.